பழைய வீடு, அதாவது மற்றவர்கள் குடியிருந்த வீட்டை நீங்கள் வாங்கப் போகிறீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த மாதிரி அது சக்தி வடிவில இருக்கிற தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது, நம்மளுக்கு வந்து இருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் பழைய வீடு, அதாவது மற்றவர்கள் குடியிருந்த வீட்டை நீங்கள் வாங்கப் போகிறீர்கள் என்றால், நிச்சயமாக சனிக்கிழமையில் சென்று அந்த வீட்டை பார்ப்பது மிகவும் நல்லது. தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரிய அஸ்தமனம் 7:27க்கு. இன்றைய திதி தேய்பிறை, சப்தமி முடியும் நேரம் இன்று மதியம் 3:55க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட்டாதி. உத்திராட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:54க்கு. அதன் பிறகு ரேவதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:12 10:13 வரை. அதன் பிறகு 11:45 மதியம் 12:16 வரை. மாலை வேளையில் 5:54 7:27 வரை. ராகு கால நேரம் மாலை 4:22 5:54 வரை. யமகண்ட நேரம் காலை 10:13 11:45 வரை. குளிகன் மதியம் 1:18 2:50 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம், இவர்களுக்கு நாளை மாலை 6:30க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் பைரவ அஷ்டமி. தொடர்ந்து நம்ம ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு உழைப்பு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு ஆசை, விருச்சக ராசிக்கு நிறைவு, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு பரிசு, கும்ப ராசிக்கு பாசம், மீன ராசிக்கு மென்மை. தொடர்ந்து சுப உரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:12 10:13 வரை. புதன் ஓரை காலை 10:13 11:15 வரை. சந்திர ஓரை காலை 11:15 12:16 வரை. குரு ஓரை மதியம் 1:18 2:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:22 5:25 வரை. புதன் ஓரை மாலை 5:24 6:25 வரை. சந்திர ஓரை மாலை 6:25 7:27 வரை. தொடர்ந்து இந்த நோய்களுக்கும் அதற்குரிய கிழமைகளும் அதற்குரிய தெய்வங்களும் வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நீரிழிவு நோய், அதாவது இனிப்பு நீர் இல்லாத மக்கள் இல்லாத மாதிரி ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டுவிட்டது. சிறுநீரக கோளாறு மற்றும் நீரிழிவு நோய்க்காக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள், உணவு வகைகளையும் உணவு முறைகளையும் நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன் இந்த தெய்வங்களை நாம் இந்த கிழமைகளே வழங்க வேண்டும் என்றால், அந்த இந்த நாளும் கிழமையும் நமக்கு நன்மையே செய்யும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்தந்த கிழமை இந்தந்த நோய்க்கும், இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நோய்க்கும், இந்தந்த தெய்வங்கள் இந்தந்த நோய்க்குரியவர்கள், நோயை குணப்படுத்தக்கூடியவர்களும் என்றும் நாம் ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. அப்புறம் இந்த மாரடைப்பு நோய், இருதய கோளாறு, இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கை அம்மன், அந்த சக்தி கருமாரி அம்மன், இந்த திங்கட்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வர ராகு கால நேரங்களில் இவர்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இது என்ன, நம்மளுக்கு சீக்கு வந்துட்டா இந்த சாமியை கும்பிட்டா நல்லா போயிடுமா அப்படின்னு அலட்சியமாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இப்போ துர்க்கையுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கருமாரி அம்மன், இந்த மாதிரி சக்தி வடிவில் இருக்கிற தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம எப்பவுமே காசு, பணம், கடன், திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியே தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆரோக்கியம், அதாவது ஆயுள் ஆரோக்கியம் சிறந்து நம்ம விளங்க வேண்டும் என்பதையும் நம் ஆசீர்வாதமாக அந்த வழிபாடு செய்யும் பொழுதும், அந்த தெய்வங்களை போய் நம்ம வணங்கும் போதும் நம்ம அவங்களோட ஆசீர்வாதமும் நம்ம வேண்டும் என்று கேட்க வேண்டும். நம்ம பிரார்த்தனையிலே இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளை ஒரு டிசிப்ளின் படுத்தணுன்றதுக்காகத்தான் இந்த கிழமைகள், இந்த தெய்வங்கள், இந்த நோய்களுக்கு இவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு இத்தனை பயன்பாடுகளை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது இந்த மாரடைப்பு, இருதய கோளாறு இவைகளெல்லாம் நீங்கும். கருமாரி அம்மனை திங்கட்கிழமையும், துர்க்கை தேவியை ஞாயிற்றுக்கிழமையிலே வரும் ராகு கால நேரத்திலையுமே
வழிபட்டிங்கன்னா இந்த திடீர் மாரடைப்பு மரணம் ஏற்படுவது இதெல்லாம் இருந்து ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்கும். சரிங்களா? எல்லாமே நம்மளை நன்னெறிப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இத்தனை வழிபாடு முறைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க என்பதை மறந்து விடார்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.